இந்த வெஜ் சிக்கன் வறுவலை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டினியூவாக செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகா, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் காரம் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வரமிளகாவையும் மிளகையும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிட்டோன்னே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே மசாலாவை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. 1/4 கப் அளவு மீன் மேக்கரை நல்லா சுட தண்ணியில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அப்படியே பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ பவுடர் பண்ண மசாலாவும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வறுவல் மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.